நதிக்கரையில ஒரு கல்லு மேல ஒரு குட்டி எலி யோசனையோட உட்கார்ந்திருந்தது. பாவம், அந்த எலி ரொம்ப கவலையோட இருந்தது. அப்பதான் பக்கத்துல ஒரு முயல் வந்தது. எலி கவலையா இருக்கிறத பார்த்துட்டு முயல் இன்னும் பக்கத்துல வந்தது. அட, ஏன் இங்க இவ்ளோ கவலையா உட்கார்ந்து இருக்க? இதுக்கு முன்னாடி இந்த காட்டுல உன்னை பார்த்ததே இல்லையே. வேற காட்டை சேர்ந்தவனா? இல்ல முயல், நதிக்கு அந்த பக்கத்துல இருக்கிற கிராமத்துல தான் என் வீடு இருக்கு. அப்படியா? அப்போ நீ எப்படி இந்த காட்டுக்கு வந்த? அந்த வீட்ல இருக்கிறவங்க தான் என்னை இந்த காட்டுக்குள்ள விட்டுட்டாங்க. இது ரொம்ப மோசமா இருக்கு. இப்ப என்ன பண்றது? எனக்கு தெரியல முயலே, நான் வீட்டுக்கு போகணும். அங்க போய் நான் என் அம்மா அப்பாவை பார்க்கணும். அப்புறம் ஏன் யோசிக்கிற? உடனே போய் அவங்கள பாரு. அட முயலே, எனக்கு நீச்சல் தெரியாது. உன்னால என்ன அங்க கூட்டிட்டு போக முடியுமா? நானும் உன்ன மாதிரி தானே இருக்கேன். எனக்கும் நீச்சல் தெரியாது நண்பா. ப்ளீஸ், எனக்கு எப்படியாவது உதவி பண்ணு. நீ கவலைப்படாத, ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிப்போம். நீ என் கூட வா. ஆமா, உன் பேர் என்ன? குஞ்சன். இப்படி அந்த எலியும் முயலும் நதிக்கரையிலிருந்து ஒன்னா அப்படியே காட்டுக்குள்ளார போனாங்க. நான் உன்னை சிங்கனுங்கிற ஒரு கொக்கு கிட்ட கூட்டிட்டு போறேன். சிங்கன் மனசு வச்சா உன்னை கண்டிப்பா நதிய கடக்க வைக்க முடியும். அதுக்கப்புறம் மனசுல நம்பிக்கையோட சின்கன்கிற கொக்க பார்க்க அவங்க போனாங்க. ஆமாப்பா தவளை, நான் உண்மையத்தான் சொல்றேன். நான் ஒரு முறை என் முதுகல யானையை தூக்கிக்கிட்டு பறந்தேன். என்ன கிண்டல் பண்றீங்களா? 2 பேரையும் நான் கொத்திடுவேன். இங்க இருந்து போங்க. ஏய். ஹலோ சின்கா. என்ன விஷயம்? நான் உன்கிட்ட ஒரு உதவி கேட்கலான்னு வந்திருக்கேன். என்னால உனக்கு உதவி எல்லாம் செய்ய முடியாது, புரியுதா? என்னால முடியாது. இங்க இருந்து போ. அட போன்னு சொல்றேன்ல. ப்ளீஸ், அப்படியெல்லாம் சொல்லாத. நான் என்ன வேணாலும் சொல்லுவேன், அது ஏன் இஷ்டம். இங்க இருந்து போ. என்னோட அழகா பார்த்தேல்ல. முயலும் அந்த எலியும் சிங்கன் கொக்க கிட்ட உதவி கேட்க வந்தாங்க. அவன் அப்ப ரொம்ப கோவத்துல இருந்தான். அதனால அவங்களுக்கு எந்த உதவியும் கிடைக்கல. அதுக்கப்புறம் அந்த முயலும் எலியும் கொக்க பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப வருத்தத்தோட திரும்ப போனாங்க. நாம இப்ப என்ன பண்றது முயலே? நீ வருத்தப்படாத, கொஞ்சம் பொறுமையா இரு. கண்டிப்பா நமக்கு உதவி கிடைக்கும். நீ நம்பிக்கையோட இரு. அப்படியே நடந்தே 2 பேரும் நதிக்கரைக்கே திரும்ப வந்துட்டாங்க. அப்பதான் இக்குருங்கிற ஒரு ஆமை முயலுக்கு தெரிஞ்சவன். அவங்கள பார்த்ததும் நதியிலிருந்து கரைக்கு வந்தான். அங்க பாரு முயலே, அது ஆமா தானே? ஆமா. ஓஹோ, முயல் நண்பா, இங்கேயா இருக்க? நீ இங்க என்ன பண்ற? நான் என்ன சொல்றது ப்ரோ, என் எலி நண்பனை நதிக்கு அந்த பக்கம் எப்படி கூட்டிட்டு போறதுன்னு யோசிக்கிறேன். ஓஹோ, இதுதான் விஷயமா? என் மேல நீங்க ஏறிக்கோங்க, நான் உங்களை அங்க கூட்டிக்கிட்டு போறேன். இங்க பாரு நண்பா, ஜாக்கிரதையா உட்காந்துக்கோ. நதியில ஒரு பயங்கரமான முதலை இருக்கு. என்ன நண்பா, நீ ஏன் இப்படி எல்லாம் சொல்ற? உனக்கு என் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லையா? அப்படி இல்ல ஈக்ரோ, ஒருவேளை முதல்ல வந்துடுச்சுன்னா நீங்க எப்படி தப்பிப்பீங்க? ப்ளீஸ், நீ எதுவும் சொல்ல வேண்டாம் முயலே. எனக்கு எல்லாமே தெரியும். என் அப்பா அம்மா என் வரவுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும் நண்பா. நீ கொஞ்சம் பொறுமையா இரு. நம்ம ஏதாவது ஒரு வழிய பார்க்கலாம். இல்ல, அதுக்கு அவசியமே இல்ல. நான் இவர் கூட கிளம்ப போறேன். முயல் நண்பா, பயப்படாத. நான் எந்த ஆபத்தும் இல்லாம, எந்த பிரச்சனையும் இல்லாம எலி நண்பனை அந்த கரையில போய் சேர்த்துடுறேன். ஆமை மேல பயணத்தை ஆரம்பிச்சதுல எலிக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவன் மனசுல வீட்டுக்கு போற ஆனந்தம் இருந்தது. அவனோட சந்தோஷத்தை கட்டுப்படுத்தவே முடியல. நதியில இருந்த தாமரைப்பூ மேல நிறைய பட்டாம்பூச்சிகளும் தும்பிகளும் பறந்துகிட்டு இருந்தது. இவங்க போய்கிட்டு இருந்த பாதி வழியிலேயே ஆமையும் எலியும் அந்த முதலைய பார்த்து ரொம்ப பயந்துட்டாங்க. அட, முதலையா? எலி நண்பா, நாம இப்ப என்ன பண்றது? சீக்கிரம் போ, இல்லனா அது நம்மள சாப்பிட்டுடும். ஓ, என்ன தைரியம் இருந்தா என்கிட்ட இருந்து தப்பிக்க பாப்பீங்க? முதல்ல சார், நாங்க அந்த பக்கமா போகணும். எங்களை நீங்க விட்டுருங்க. கண்டிப்பா நான் உங்களை விட்டுறேன். உங்களை சாப்பிட்டுட்டு நதிக்கரையில விட்டுறேன். அது வரைக்கும் இங்கேயே இருங்க. முதல்ல அண்ணா, நான் வீட்டுக்கு போகணும். என்ன விட்டுருங்க.
என் முன்னாடி யார் வந்தாலும் உயிர் பயத்தோட தான் இருப்பாங்க. பாவம் அந்த எலி. இப்ப அதுக்கு எப்படி உதவி பண்றது? ஆமையே, நாம ஏன் திருடன் போலீஸ் விளையாடக்கூடாது? இங்க பாருங்க, நான் போலீஸ், நீங்க ஓடுங்க. ஒருவேளை நான் உங்களை பிடிச்சிட்டா நான் உங்களை சாப்பிட்டுருவேன். அதே நேரத்துல ஒரு தும்பி கரையில இருந்த முயல் கிட்ட வந்துச்சு. அதோட கண்ணை பார்த்து நடந்த மொத்த கதையையும் முயல் கிட்ட சொல்லுச்சு. முயலும் தும்பியும் மறுபடியும் ஒன்னா சேர்ந்து சிங்கன் கொக்க பார்க்க போனாங்க. சிங்கன் நமக்கு உதவி செய்வானா தும்பி? பண்ணுவாரு. அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நீ என்ன சிங்கன் கிட்ட கூட்டிட்டு போனாலே போதும். சிங்கன் அந்த குளத்துக்கிட்ட தான் இருக்கான் நம்ம சிங்கன். ஹாய் சிங்கன் அண்ணா. யார் அதே? உங்களுக்கு என்ன வேணும்? ஒருவேளை நீங்க உதவி கேட்டு வந்திருந்தீங்கன்னா என்னால செய்ய முடியாது. இல்லண்ணா, உதவியெல்லாம் வேண்டாம். அப்ப வேற என்ன? என்ன விஷயம்னா, நம்ம நதியில இருக்கிற அந்த முதல சொல்லுது, அதை விட வேகமா யாராலையும் அந்த நதியை கடக்க முடியாதா? என்ன பேச்சு இது? எவ்வளவு மோசமா? ஓ, இதுதான் நம்ம தும்பியோட ஐடியாவா? ஆமா சிங்கன், அந்த முதல்ல உன் கூட சேலஞ்ச் பண்ணிருக்கேன். நான் அந்த முதல்ல கிட்ட சொன்னேன், சிங்கன் ரொம்ப புத்திசாலி, யானைய கூட தூக்கிட்டு பறப்பா, ரொம்ப புத்திசாலின்னு சொன்னேன். ஆமாமா, நீ சொன்னதெல்லாம் உண்மைதான் முயலே. நான் ரொம்ப பெரிய பலசாலி. அதனாலதான் நாங்களும் அந்த முதலையோட சேலஞ்சை ஏத்துக்கிட்டோம். நாங்க தான் ஒரு ஆமை மேல எலிய உட்கார வச்சு அந்த முதல கிட்ட அனுப்பி இருக்கோம். சரி, நீங்களே சொல்லுங்க, இப்ப நான் என்ன பண்ணணும்? ஓ, பெருசாலாம் ஒண்ணும் இல்ல. நீங்க அந்த எலிய நதிக்கு அந்த பக்கம் கொண்டு போய் விட்டுட்டு திரும்ப வந்துடணும். என்ன இது இவ்வளவு தானா? இது ரொம்ப சாதாரணம், சுலபத்துல செஞ்சு முடிச்சிருவேன். வாங்க, நாம கிளம்பலாம். கொக்கோட சேர்ந்து முயலும் தும்பியும் நதிக்கரைக்கு கிளம்புனாங்க. அதே சமயம் இங்க நதியில அட ஆமைய, செடிக்கு பின்னாடியே சுத்திக்கிட்டே இருந்தானா எனக்கு தலை சுத்தது. அப்படின்னா எங்களை விட்டுடலாம்ல. இது நல்லா இருக்க. நீங்க இந்த செடிக்கிட்டயே சுத்திக்கிட்டு இருங்க. நான் முயல் சொன்ன பேச்ச கேட்டிருக்கணும். நான் ஏன் இவ்வளவு அவசரப்பட்டேன்? நீ சரியா சொன்ன. நானும் யோசிக்காம தண்ணிக்குள்ள இறங்கி வந்துட்டேன். நாம மட்டும் முயலோட பேச்ச கேட்டிருந்தோம்னா இதெல்லாம் நடந்தே இருக்காது. ஒரு சின்ன முதல்ல இந்த கொக்கு கிட்டயே போட்டு போறானா? பாத்தியா, உன்னை நான் எப்படி காப்பாத்திட்டேன்னு. இப்படி அந்த எலி அவங்க ஊருக்கு வந்து சேர்ந்தது. எலியோட அப்பா அம்மா அவனுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. யோசிக்காம அப்படியே தண்ணியில இறங்கி ஆபத்தை தேடிக்கிட்டதுனால ஆமை ரொம்பவே வருத்தப்பட்டுச்சு. முயல் அந்த தும்பி செஞ்ச உதவிக்கு பெரிய நன்றி சொல்லுச்சு. இங்க நம்மளோட சிங்கன் கொக்கு ஆமைய தோக்கடிச்சு அந்த மொத்த காட்டுக்குமே ஒரு ஸ்டார் ஆயிட்டான். மனுவும் விக்கியும் பக்கத்து வீட்டுக்காரங்க மட்டும் இல்ல, அவங்க ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. இங்க அங்கன்னு சுத்துறது, வேடிக்கை பார்க்கறது, இது எல்லாத்தையும் அவங்க சேர்ந்து தான் பண்ணுவாங்க. மனு, அங்க பாரு, தெரியுதா? நான் இந்த குளத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். விக்கி, நீ பெரிய ஆளுதான். நீ இந்த இடத்தை எப்படி கண்டுபிடிச்ச? அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் என் அப்பா கூட பைக்ல இங்க சுத்திக்கிட்டு இருந்தேன். நான் அப்பதான் இந்த குளத்தை பார்த்தேன். அதெல்லாம் விடு, இது சூப்பரா இருக்கு. இவ்ளோ மீனா? வாவ், ரொம்ப அருமையா இருக்கு. வெவ்வேறு கலர்ல இருக்கிற மீன்கள் நம்மள மாதிரியே விளையாடிக்கிட்டு இருக்கு, பாரு. இதுங்களுக்கு சாப்பிடுறதுக்கு நம்ம ஏதாவது கொண்டு வந்திருக்கலாம். ஆஹா, நாளைக்கு மறக்காம இவங்களுக்காக நம்ம சாப்பாடு எடுத்துட்டு வரலாம். அப்படியே தூண்டிலையும் தான். தூண்டில? அது எதுக்கு? நம்ம சாப்பாட்டை தூண்டில போட்டு குளத்துல வீசலாம். மீன் அந்த தூண்டில மாட்டிக்கும். அதுக்கப்புறம் தூண்டில மாட்டிருக்கிற மீனை நம்ம புடிச்சிடலாம். ஓ விக்கி, நான் அதை பிடிக்கணும்னு சொல்லவே இல்ல. நாம அதுக்கு சாப்பாடை மட்டும் கொடுக்கலாம்.
அதுக்கப்புறம் பாரு இதுங்க எவ்வளவு சந்தோஷமா நீந்தோன்னு. மனு, இந்த குளத்துல மீன் நீந்துறதால நமக்கு என்ன வரப்போகுது? நாம இத புடிச்சு வீட்டுக்கு கொண்டு போயிட்டு இது எல்லாத்தையும் ஃபிஷ் டேங்க்ல விட்டுடலாம். அதுக்கு எந்த அவசியமும் இல்ல. நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. சரி, ஒண்ணு பண்ணலாம். தூண்டிலுக்கு பதிலா நாம இந்த மீன்களை பிடிக்கிறதுக்கு வலைய கொண்டு வரலாம். எந்த அவசியமும் இல்ல. நாம தினமும் இங்க வரலாம். இந்த அழகான குளத்தையும் அதுல இருக்கிற வண்ண வண்ண மீன்களையும் பார்த்துட்டு நம்ம போலாம். சரியா? நீ என்ன சொன்னாலும் நாளைக்கு நான் மீனை புடிச்சே தீருவேன். நீ இங்க உட்கார்ந்துகிட்டு இந்த மீன்கள் குதிச்சு விளையாடுறத பாத்துக்கிட்டே இரு. இதுதான் இந்த சின்ன பசங்களுடைய திட்டமா? இந்த அப்பாவி மீன்களுக்கு சாப்பாடு போடுற மாதிரி போட்டு அதுங்களை பிடிக்கலான்னு பாக்குறாங்க. நான் எப்படியாவது அதை அந்த மீன்களுக்கு தெரியப்படுத்தியே ஆகணும். தவளை அண்ணா, நீங்க ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? வாங்க விளையாடலாம். நீங்க விளையாடிக்கிட்டே இருங்க. உங்களை சுத்தி முத்தி என்ன நடக்குதுன்னு பாக்குறதே கிடையாது. அந்த பசங்க உங்களை பார்த்து என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த பசங்க என்ன சொன்னாங்கன்னா, நாளைக்கு ஒரு வலைய கொண்டு வந்து உங்க எல்லாரையும் பிடிக்க போறாங்களாம். உண்மையாவா? இப்ப நம்ம என்ன பண்றது? இப்ப நம்ம எங்க போறது? தவளை அண்ணா, நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும். ஓ, என்னால எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா நாமெல்லாம் சின்ன உயிரினங்கள். ஆனா அவங்க மனுஷங்க. நம்மள பிடிக்கணும்னா தூண்டில் இல்ல வலைய பயன்படுத்துவாங்க. இருந்தாலும் நாம எப்படியாவது தப்பிக்கணும். இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. சொல்லுங்க தவளை அண்ணா, நாங்க என்ன பண்ணணும்? எங்களால தப்பிக்க முடியும்ல? இங்க பக்கத்துல தான் காலன்னு ஒரு நண்டு இருக்கு. அவரு கொஞ்சம் கோபக்காரு தான். ஆனா அவர் முயற்சி பண்ணா உங்களை காப்பாத்த முடியும். நான் சொன்னது புரிஞ்சுதா? நான் அங்க போய் அவரை பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன ஆனாலும் அந்த மீன்களை காப்பாத்தணும்னு தவளை அண்ணன் காலன் நண்டை தேடி போனாரு. இங்க காலன் நண்டு கல்லுக்கு பக்கத்துல நிம்மதியா தூங்கிட்டு இருந்தது. தவளை மெதுவா காலன் நண்டு பக்கத்துல போச்சு. வாக் 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 வாக். என்னாச்சுப்பா? என்ன கொஞ்ச நேரம் தூங்க விட. எனக்கு உங்களுடைய உதவி தேவை. இப்ப என்னால யாருக்கும் உதவி செய்ய முடியாது. நீ கிளம்ப, அப்புறம் பார்க்கலாம். காலன் அண்ணே, நீங்க மிகப்பெரிய தைரியம் கொண்ட நண்டு. ஆனா எங்களுக்கு உங்களால உதவி செய்ய முடியலையே. நீ என் சக்தியவே சந்தேகப்படுறியா? என்ன விஷயம்னு சொல்லு. இங்க பக்கத்துல தாமரை குளத்துல இருக்கிற மீன்களுக்கு தான் ஆபத்து. அந்த மீன்களுக்கு என்னாச்சு? என்னத்த சொல்றது? இனி என்ன சொல்றதுக்கு இருக்கு? இன்னைக்கு குளத்து பக்கத்துல 2 பசங்க வந்திருந்தாங்க. அவனுங்க நாளைக்கு இந்த மீன்களை எல்லாம் பிடிச்சிட்டு போறதா பேசிக்கிட்டு இருந்தாங்க. நீங்க மட்டும் உதவி செய்யலனா அந்த தாமரை குளத்துல இருக்கிற எல்லா மீன்களையும் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அவங்க நாளைக்கு வலையோட வர போறாங்க. இது பெரிய விஷயமா தான் இருக்கு. ஆனா அண்ணே, என்ன பண்றது? நம்மளால சும்மா இருக்க முடியாது. என்ன நடந்தாலும் சரி, நாம நம்ம கூட இருக்கிறவங்கள காப்பாத்தி ஆகணும். நான் அதை பாத்துக்கிறேன். நீ போய் அங்க இருக்கிற எல்லா மீன்களையும் நிம்மதியா இருக்க சொல்லு. நாளைக்கு நான் வந்து அந்த பசங்களுக்கு பாடத்தை புகட்டுறேன். மனு, நீ முதல்ல வாளியில தண்ணியை நிரப்பிடு. நான் மீன்களை பிடிச்சு அத கரையில வைக்கிறேன். நீ அதை எடுத்து இந்த வாளிக்குள்ள போட்டுடு. ஜாக்கிரதை, எந்த மீனும் திரும்ப குளத்துக்குள்ள போயிடக்கூடாது. சரி, நான் அத பாத்துக்கிறேன். இன்னைக்கு நம்ம கலக்க போறோம். இந்த வாளி நிறைய நம்ம மீனை எடுத்துட்டு போனா எல்லாரும் கண்டிப்பா ஆச்சரியப்படுவாங்க. உங்க அப்பா புது ஃபிஷ் டேங்க வாங்கிட்டு வர போவாருல்ல? அப்புறம் நீங்க கொஞ்சம் மீன்களை வீட்டுக்கு எடுத்துட்டு போ. அப்புறம் நம்ம நண்பர்களுக்கும் கொஞ்சம் கொடுக்கலாம். அண்ணே, அந்த பசங்க வந்துட்டானுங்க. நான் ஒண்ணு பண்றேன், நீ இங்கே உட்காரு. என்ன இது? நண்டு! விக்கி, ஓடிடலாம். நீ பயப்படாத மனு, நான் இத புடிச்சிடுறேன். கடிச்சிருச்சு. இந்த மாதிரி
மீன்கள்லாம் பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சிடுச்சு. தவளை அண்ணன் சரியான நேரத்துல யோசிச்சதால கூடவே நண்டோட தைரியத்தாலையும் பலத்தாலையும் எல்லா மீன்களும் ஆபத்துல இருந்து தப்பிச்சிடுச்சு. மனுவும் விக்கியும் அந்த நண்டை பார்த்து பயந்துட்டாங்க. மறுபடியும் அவங்க அங்க வரவே இல்ல. வழக்கம் போலவே சாயங்காலம் தேவதையும் அவங்க நண்பர்களும் அவங்க வழக்கமான விளையாட்டை விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ஏ அச்சு, எனக்கு ரொம்ப கோவமா வருது. நீ இந்த விளையாட்டுல ரொம்ப சீட்டிங் பண்ற. என்ன சீட்டிங்கா? அதுவும் நானா? இல்லவே இல்ல. அட, நீங்க சண்டை போடுறத நிறுத்துறீங்களா? வாங்க முதல்ல இருந்து மறுபடியும் விளையாடலாம். நான் தான் எண்ணுவேன். சரி, 1 2 3 4 5 6. கையில இருந்தது தண்ணி. தண்ணினா செடிக்கு ஊத்துனு. செடி கொடுத்தது பூவை. பூவை நான் அம்மாவுக்கு கொடுத்தேன். அம்மா சாப்பாடு கொடுத்தாங்க. நான் அத நாய்க்கு கொடுத்தேன். நாய் என்ன கடிச்சிருச்சு. பாவ் பாவ் பாவ். கொஞ்சத்தையும் அவுட், கொஞ்சத்தையும் அவுட். அது எப்படி? நீ போய் சொல்ற. நான் இத ஒத்துக்க மாட்டேன். என்னால இத கண்டிப்பா ஏத்துக்க முடியாது. நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நீங்க சண்டை போட்டுக்கிட்டே இருங்க, நான் அதுக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிடுறேன். வந்தது யாரு, கொடுத்தது யாரு? அம்மா கொடுத்த பழம், அதை சாப்பிடுறான் இவன். ஹே, நிறுத்துங்க. அந்த பறவை கூட நம்மள பார்த்து சிரிக்கும். பசங்களோட விளையாட்டையும் சண்டையையும் பழைய மரத்துல உட்கார்ந்துட்டு இருந்த பறவை பார்த்துக்கிட்டு இருந்தது. இந்த பசங்கெல்லாம் எவ்வளவு குறும்புக்காரங்களா இருக்காங்க. இவங்க சண்டைய பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குழந்தைங்களா, நீங்களும் வளர்ந்ததுக்கு அப்புறம் சண்டை போட்டுக்கிட்டா மறுபடியும் ஒன்னா விடணும். நானும் அதை பார்த்து சந்தோஷப்படுவேன். கொஞ்சம் தான் சீட் பண்ணிட்டா. அட விடு விடு. கேம்ல நீ ஜெயிக்கணுங்கிறதுக்காக தானே இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க. எனக்கு உன்னோட எல்லா திட்டங்களும் நல்லா தெரியும். நானா? நான் போய் சொல்லி உங்க எல்லாரும் ஜெயிச்சு என்ன பண்ண போறேன்? அதுல எனக்கு என்ன கிடைக்க போகுது? முதல்ல நீங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிங்க. நீங்க சாப்பிடலன்னா எனக்கே கொடுத்துடுங்க. ஹே, நீ தானே இதை எடுத்துட்டு வந்து கொடுத்த. இப்ப நீயே இதை திரும்ப கேக்குற. அப்ப ஒரு வேட்டைக்காரன் அந்த மாங்காய் மரத்தை நோக்கி வந்துகிட்டு இருந்தான். அவன் ரொம்ப கவனமா அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு இருந்தான். இந்த இடம் பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கே. இங்க நிறைய பறவைங்க கிடைக்கும். ஏதோ வித்தியாசமான பறவை தெரியுது. கண்டிப்பா இதை பிடிக்கணும். இதுதான் சரியான சந்தர்ப்பம். பறவைங்களோட கவனம் இப்போ அந்த குழந்தைங்க மேலதான் இருக்கு. கிடைச்சிருச்சு, கிடைச்சிருச்சு. அட, அங்க பாருங்க, ஒரு வேட்டைக்காரன். அச்சச்சோ. அட ஓடுங்க. பாவம், அந்த பறவையோட குட்டிங்க அந்த மரத்துல தனியா இருக்கு. அதுங்களை யாரு பாத்துப்பா? நம்மளாவது காப்பாத்தி இருக்கலாம். அச்சச்சோ, இப்ப அந்த பறவையோட குட்டிங்க என்ன ஆகும்? அந்த குட்டி பறவைங்களை நாம காப்பாத்தலாம். ஆமா தேவோ, அந்த குட்டி பறவைங்களை நாம நல்லா பாத்துக்கலாம். இப்படி தேவுவும் அவங்க நண்பர்களும் பறவையோட குட்டிகளை பாத்துக்கலான்னு முடிவு பண்றாங்க. அதுக்கப்புறம் பசங்க தினமும் அதுக்கு உணவு கொடுத்தாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த பறவை எல்லாம் வளர்ந்துருச்சு, பறக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்க எங்கேயாவது தூரமா போயிடுங்க. நீங்க இங்கே இருந்தா அந்த வேட்டைக்காரன் உங்களையும் பிடிச்சிருவான். ரொம்ப தூரத்துல ஒரு பெரிய காடு இருக்கு. அங்க உங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. நீங்க அங்க போயிடுங்க.
தேவதையும் அவங்க நண்பர்களும் அந்த குட்டி பறவைங்க சிறகடிச்சு பறக்கிறத சந்தோஷமா பார்த்து ரசிச்சாங்க. ஒரு நாள் சுந்தருங்கிற கிராமத்துல ஜோமோனுங்கிற ஒரு குட்டி பையன் வாழ்ந்துகிட்டு வந்தான். ஜோமோன் தினமும் அவன் ஸ்கூலுக்கு நடந்து போய்கிட்டு இருந்தான். அது அவனோட வீட்ல இருந்து கொஞ்ச தூரத்துல இருந்தது. அப்படியே ஒரு நாள் நம்ம ஜோமோன் ரொம்ப சோர்வடைஞ்சு ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருந்தான். எல்லா பசங்களும் முன்னாடியே கிளம்பி வந்துட்டாங்க. பாவம் ஜோமோன் குண்டா இருந்ததுனால பொறுமையா நடந்துட்டு இருந்தான். அவன் கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா மாமரத்துக்கு பக்கத்துல வந்தான். பசங்க மாங்காய் பறிக்கிறத பார்த்தான். வாவ், மாமரத்துல எவ்வளோ மாங்காய் இருக்கு. அதுல ஒண்ணு கிடைச்சதுன்னா கூட அதை நான் சாப்பிடுவேன். இது யாரு? அட, இது அந்த குண்டு ஜோமோன். இங்க எப்படி வந்த? இவனால கண்டிப்பா ஏறி கூட முடியாது. நண்பர்களா, நீங்க எனக்கு ஒரு மாங்காய் தருவீங்களா? எல்லாரும் இத கேட்டீங்களா நண்பர்களே? இவனுக்கு மாங்காய் வேணுமா? அப்படி உனக்கு மாங்காய் வேணும்னா ஏறி பறிச்சுக்கோ. ம், ம். ம், ம். பாவம் ஜோமோன் அவனால அந்த கல்ல உயரமா தூக்கி எறிய முடியாததால ரொம்ப கஷ்டப்பட்டான். அதுல ஒண்ணு எனக்கு கொடுக்க முடியுமா? இல்ல, நாங்க கொடுக்க மாட்டோம். நான் உங்களுக்கு என்னோட கலர் பென்சிலை கொடுக்குறேன். உன்னோட பென்சில் எல்லாம் யாருக்கு வேணும்? எங்க கிட்டயும் இருக்கு. ஹோ, அப்ப நான் உங்களுக்கு என்னோட வாட்டர் பாட்டில கொடுக்கட்டுமா? வேண்டாம், உன்னுடைய இந்த பழைய பாட்டில்லாம் எங்களுக்கு வேண்டாம். நீ எங்களுக்கு என்ன கொடுத்தாலும் நாங்க உனக்கு மாங்காய் தர மாட்டோம். இந்த குண்ட முட்டாளா இருந்தாலும் பாவமா இருக்கான். அந்த நேரத்துல ஒரு குரங்கு அங்க இருக்கிற ஒரு மரத்துல உட்கார்ந்து இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டும் கேட்டுட்டும் இருந்துச்சு. அந்த பையன் ரொம்ப பாவம். எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அந்த பையனை கஷ்டப்படுத்துறாங்க. நான் உனக்கு எப்படி உதவி பண்றது? ஓ ஹா ம் ஹா ஹா. பழுத்த மாம்பழம். நம்ம கண்ணுக்கு அங்க தெரியுறது என்ன? நாம அந்த பையனை அப்படி கிண்டல் பண்ணிருக்க கூடாது. ஆஹா, நாம அந்த பையனுக்கு இந்த மாங்காவை கொடுத்திருந்தோம்னா அவனும் அந்த மாம்பழத்தை நமக்காக கொடுத்திருப்பான். இப்ப நாம அவன் கிட்ட எப்படி கேக்குறது? ஆஹா, இது எவ்வளோ இனிப்பா இருக்கு. இது மாம்பழமா இல்லைன்னா தேனா? ம், என்ன சந்தேகம், இது மாம்பழமே தான். எனக்கு கொஞ்சம் மாம்பழம் தரியா? நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம். உன்னால எங்களுக்கு இத கொடுக்க முடியுமா? நாம எல்லாரும் சேர்ந்து இத பகிர்ந்து சாப்பிடலாம். கண்டிப்பா, இங்க வாங்க. இந்தாங்க, சாப்பிடுங்க. எல்லாருமே சாப்பிடலாம். உன்னால எங்களை மன்னிக்க முடியுமா நண்பா? எதுக்கு? உனக்கு நாங்க மாங்காய் கொடுக்காததுக்கும் உன்னை குண்டன்னு கூப்பிட்டதுக்கும்.
ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் எல்லாருமே என்னோட நண்பர்கள், சரிதானே? எனக்கு அதுவே போதும். நமக்கு மாங்காய் கிடைச்சது, கூடவே மாம்பழமும் கிடைச்சது, அப்புறம் நண்பனும் கிடைச்சிட்டான். நமக்கு மாங்காய் கிடைச்சது, நமக்கு மாம்பழம் கிடைச்சது, நமக்கு ஒரு நண்பனும் கிடைச்சிட்டான். அப்புறம் இப்படிதான் நல்ல மனசு கொண்ட ஜோமூனுக்கு நிறைய மாம்பழமும் கிடைச்சது, நிறைய நண்பர்களும் கிடைச்சாங்க. ஒரு நாள் நதியோரமா இருந்த ஒரு மாமரத்துல நண்பர்களான ஒரு பச்சைக்கிளியும் அணிலும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. பச்சைக்கிளியே, நீ இன்னைக்கு நெல் நிறைஞ்ச வயக்காட்டுல நெல் தின்ன போகலையா? அங்கதான் நான் இப்ப போக போறேன் நண்பா. அங்க இருக்கிற வாழை தோப்புல நல்ல தேன் நிறைஞ்ச வாழை கொம்புகள் இருக்கு. அத உன்கிட்ட சொல்லிட்டு போகலாம் தான் வந்தேன். அப்படியா? அப்படின்னா இன்னைக்கு நானும் உன் கூட அந்த இடத்த பார்க்க வரேன். அப்போதான் அவங்க 2 பேரும் அந்த நிகழ்வை பார்த்தாங்க. அந்த நதியில ஒரு எறும்பு தத்தளிச்சுக்கிட்டே வந்துச்சு. தண்ணிக்குள்ள தவறி விழுந்த அந்த எறும்பு முழுகிட்டே வந்துச்சு. அதை பார்த்த பச்சைக்கிளி அங்க இருந்து பறந்து வந்து எறும்புக்கு பக்கத்துல வந்தது. உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த அந்த எறும்பை பார்த்து பச்சைக்கிளி ரொம்பவே வருத்தப்பட்டுச்சு. ஒரு நிமிஷம் கூட யோசிக்காத அந்த பச்சைக்கிளி மரத்து மேல போய் ஒரு இலைய பிச்சுக்கிட்டு வந்து அந்த எறும்பு பக்கத்துல தண்ணியில போட்டுச்சு. அந்த இலையில ஏறி ஒரு வழியா எறும்பு தப்பிச்சிடுச்சு. ரொம்ப சோர்ந்து போயிருந்த அந்த எறும்பை இலையோட பச்சைக்கிளி கொத்திக்கிட்டு போய் கரையில விட்டுச்சு. பச்சைக்கிளியே, நீ கரெக்டான சமயத்துல வந்து என்ன காப்பாத்திட்ட. நீ மட்டும் வரலன்னா நான் அந்த நதியில முழுகி செத்து போயிருப்பேன். அந்த நேரத்துல உன்னை பார்க்க முடிஞ்சது என்னோட அதிர்ஷ்டம் தான் நான் சொல்லுவேன். என்னது, உன்னோட அதிர்ஷ்டமா? ஆமா, அதனாலதான் உன்னை என்னால காப்பாற்ற முடிஞ்சது. ஒரு உயிரை காப்பாற்ற முடிஞ்சதுல என்னோட அதிர்ஷ்டம் நான் சொல்லுவேன். எறும்பே, நீ எப்படி இந்த நதிக்குள்ள போய் விழுந்த? அந்த கரையோரம் இருக்க மரத்துல தேன் எடுக்கலான்னு ஏறி போயிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல எனக்கு கால் தடிக்கிருச்சு. அப்படியே நதியில வந்து விழுந்துட்டேன். கவனம் இல்லாம மரத்துல ஏறி நடந்தா இப்படிதான் நடக்கும். என்னதான் இருந்தாலும் கரெக்டான நேரத்துல அந்த பச்சைக்கிளி மட்டும் உன்னை பார்க்கலன்னா நதியில விழுந்த நீ அப்படியே கடலுக்கு போய் சேர்ந்திருப்ப. பச்சைக்கிளியே, இந்த உதவிய நான் காலத்துக்கும் மறக்க மாட்டேன். இதுக்கு பதிலா என்னைக்காவது ஒரு நாள், கண்டிப்பா ஒரு நாள் உதவி செய்வேன். கைமாறு செய்ய போறியா? நீயா? நம்ம தொண்டு இருக்கிற சின்ன எறும்பு வானத்துல சிறகடிச்சு பறந்து வட்டமிடுற பச்சைக்கிளிக்கு நீ திரும்ப உதவி செய்ய போறியா? செம்ம காமெடி பண்ணாம கிளம்பு. இங்க பாரு அனில், இந்த மாதிரி யாரையும் இலக்காரமா பேசக்கூடாது. இங்க பாரு எறும்பு, இன்னையில இருந்து நம்ம எல்லாரும் நண்பர்களா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளி அங்கிருந்து பறந்து போச்சு. அணிலும் பக்கத்துல இருந்த மரத்துல ஏறி ஓடி போச்சு. ஒரு நாள் அந்த இடத்துக்கு ஒரு வேடன் வந்தான். வேடனுக்கு என்ன வேலை? வேட்டையாடுறது தானே. வேட்டையாடுறதுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு தேடிக்கிட்டே வந்த வேடனுக்கு மரத்து மேல இருக்கிற பச்சைக்கிளி தென்பட்டுச்சு. உடனே என்ன பண்ணுவான்? வில்லை எடுத்து தயாரா வச்சுக்கிட்டான். அந்த வழியா உணவு எடுத்துக்கிட்டு வந்த எறும்பு வேடனை பார்த்துச்சு. விபரீதம் நடக்க போறது எறும்புக்கு புரிஞ்சிடுச்சு. அந்த வேடன் பாவம் அந்த கிளியை தான் குறி வச்சிருக்கான் போல இருக்கே. எப்படியாவது அந்த கிளியை காப்பாத்த ஒரு வழி பண்ணணும். எறும்பு அங்கிருந்து வேகமா ஓடி போய் வேடன் கால் கிட்ட போச்சு. போய் என்ன பண்ணோம்? நறுக்குன்னு ஒரு கடி. எது எப்படியோ இன்னைக்கு அந்த கிளியை காப்பாத்த முடிஞ்சது. இங்க பாரு எறும்பு, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. அன்னைக்கு நான் உன்னை ரொம்ப கேவலமா பேசிட்டேன். அதுக்கு தான் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேக்குறேன். அதெல்லாம் பரவாயில்ல நண்பா. பூமியில ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் அதுங்களுக்கான தனி திறமைகள் இருக்கு.
அதுல சின்னது பெருசுன்னு எந்த பாரபட்சமும் கிடையாது.